திருப்பூர் மாநகர கமிஷனர் அலுவலகத்தில் கமிஷனர் அவர்களை சந்தித்து ஒரு புகார் மனு ஒன்று கொடுப்பதற்காக திருப்பூர் தேவரின கூட்டமைப்பு சார்பாக இங்கே வருகை வந்திருக்கிறோம். இந்த புகார் மனு எதற்காக கொடுக்கப்படுகிறோம் அப்படின்னு கேட்டால், திருநெல்வேலி சங்ஷன் கடந்த 1/12/2024 அன்று மல்லர் பேராயம் என்ற ஒரு அமைப்பு திருநெல்வேலியில் நடக்கக்கூடிய தென் தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஜாதிய வன்மை கொடுமைகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் என்ற பெயரில் காவல்துறையினர் இடத்தில் அனுமதியினை பெற்றுக்கொண்டு அவர்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத அந்த இடத்துல போராட்டத்தில் எடுத்துரைக்கவில்லை. மல்லர் பேராயம் என்ற அமைப்பு தொடர்ந்து தென் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய ஜாதிய கலவரத்தை எடுத்துரைப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தெய்வீக திருமகனார் பசுமன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாரையும் தென்னாட்டு திலகர் வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களையும் ஒருமையிலும் இந்திய தேசிய ராணுவத்தில் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியே ஓடிவிட்டார் என்ற பொய்யான செய்தியையும், தெய்வீக திருமகனார் அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நிலங்களை கொடுக்கவில்லை, அது தொடர்ந்து பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தொடர்ந்து இந்த தேவர் சமுதாயத்தையும் தேவர் மக்களையும் புண்படுத்தும் வகையில் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல போனால், இந்த மல்லர் பேராயம் அமைப்பு அவர்களுடைய ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் என்னவென்று கேட்டால், தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜாதி கலவரத்தை தடுத்து நிறுத்துவதற்காக காவல்துறையையும் தமிழக அரசையும் கண்டித்துதான் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கத்தை விட்டுவிட்டு தெய்வீக திருமகனார் அவர்களையும் நேதாஜியையும் ஒருமையில் பேசி ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமுதாயத்தையும் ஜாதி கலவரத்தை தூண்டும் வகையில் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது திருப்பூர் தேவரின கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் வன்மையாக இதை கண்டிக்கிறோம். இதேபோல் தொடர்ந்து தேவ சமுதாய மக்களையும் தேவரையும் தொடர்ந்து சமூக வலைதளங்களிலும் மீட்டிங்களிலும் தொடர்ந்து அநாகரிகமாக பேசக்கூடிய யாராக இருந்தாலும் இது தேவரின கூட்டமைப்பு சார்பாக அவர்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த நேரத்தில் இங்கே பெருந்திரளாக திருப்பூரில் வந்து கமிஷனர் அலுவலகத்தில் சந்தித்து பெருந்திரளாக இன்னைக்கு பெட்டிஷன் கொடுத்திருக்கிறோம். முறைப்படி அவர்களை கைது செய்ய வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.